வெல்கம் பேக் டு மை சேனல். வாங்க ஏர்ஃபாலுக்கு ஏற்ற ஒரு ரெசிபி பார்க்கலாம். ஒரு பொடியை வச்சு 2 ரெசிபி பண்ண போகிறோம். வாங்க. இப்போ நாம் கருவேப்பிலை பொடி தாங்க பண்ண போகிறோம். ஒரு இரும்பு கடாயில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் உளுந்து, கடலைப்பருப்பு, அப்புறம் எள்ளு இதை ஃபஸ்ட்டு நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கணும். நல்லா ரோஸ்ட் ஆனதும் மிளகாய், காய வச்சிருந்த கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரே ஒரு பிஞ்ச் பெருங்காயம் போட்டுக்கணும். நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆனதும் ஒரு பிளேட்டில் ஆற வச்சுக்கணும். கருவேப்பிலை முடி உதிருக்கு ரொம்ப நல்லது. ஸோ நம்ம டெய்லி எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்மளோட ஏர்ஃபால் கண்ட்ரோல் ஆகும். அட்லீஸ்ட் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுத்துக்கிட்டால் கூட ஓகே தான். ஆறுனதும் பொடியை அரைச்சி எடுத்துக்கணும். அவ்வளோதான், நம்ம கருவேப்பிலை பொடி ரெடி. இப்போது இந்த பொடியை வச்சு ஒரு ரைஸ் செய்யலாம். பேன் ஹீட் ஆனதும் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் கடுகு, காஞ்ச மிளகாய், காஞ்ச மிளகா லைட்டாக ஃப்ரை ஆனதும் நம்ம அரைச்ச பொடியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு கப் பாயில்ட் ரைஸ் எடுத்து வச்சுக்கணும். அதை இந்த பவுடரோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். அவ்வளோதாங்க, நம்ம கருவேப்பிலை சாதம் ரெடி. இந்த சாதத்துக்கு வறுவல் மாதிரி வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். நான் எக் வச்சுருக்கேன். நீங்கள் எதுனாலும் உங்களுக்கு பிடிச்சதை வச்சுக்கோங்க. இந்த பொடியை வச்சு இட்லி, தோசைக்கும் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.